ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் இனிய வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் மத்தேயு எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசித்து அதை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறேன். வாசிப்போமா? மத்தேயு எழுதின நற்செய்தியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் வாசித்து பார்க்கும்போது 2 அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார். இது முதல் அற்புதம். இயேசு கடல் மேல் நடந்தார் என்று சொல்லும்போது நாம் எல்லாரும் சொல்லுவோம், அவர் தெய்வங்க, அவர் எல்லாம் செய்வார். என் மேலே வச்ச அன்புனால சிலுவைக்கே போனாரே, என் பாவங்களுக்காக ரத்தமே சிந்தினாரே, எனக்காக 3 நாள் அவருடைய ஆவி பாதாளத்தில் இருந்தது, 3 நாட்கள் அவருடைய சரீரம் கல்லறையில் இருந்ததே, எனக்காக இவ்வளவு செஞ்சாரே, எனக்காக தண்ணீர்லையும் நடந்து வருவார் என்று நீங்கள் சொல்லலாம். இது முதல் அற்புதம். 2வது அற்புதம் பாருங்கள், என்ன தெரியுமா? இயேசு கடல் மேல் நடந்து வருகிறதை அந்த படகில் இருந்த எல்லா சீஷர்களும் பார்த்தார்கள். ஆனால் பேதுரு என்கிற, பீட்டர் என்கிற அந்த ஒரு டிசைபிள், ஒரு சீஷனுக்கு மட்டும்தான் ஒரு துணிச்சல் வந்தது. அவன் படகிலிருந்து சத்தமாக சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஆண்டவர், நீர் கட்டளையிடும், நானும் கடல் மேல் நடந்து உம்மிடத்திலே நான் வர வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அவன் கேட்டான். பாருங்க, அத்தனை பேருக்கும் நம்ம படகுலே சேஃபாக இருந்துருவோம், படகுலே நம்ம பாதுகாப்பாக இருந்துருவோம் என்று சொல்லி அத்தனை பேர் இருக்கும்போது ஒருவன் மட்டும் இயேசுவை போல நானும் கடல் மேல் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை சவால் இடுகிறான். இயேசுவை பார்த்து கேட்கிறான், கட்டளையிடும், கமாண்ட் that I will walk like you, உம்மை போல நடக்கும்படி எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். இயேசு அவனை பார்த்து, அதிக பிரசங்கியே, சுமார் அப்படின்லாம் சொன்னாரா? இல்லை. நான் நம்புகிறேன் இயேசுவுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம போல ஒருத்தன் மாறணும்னு ஆசைப்படுறானேன்னு சொல்லி அவர் நின்ற இடத்திலிருந்தே வா என்று சொன்னார். உடனே பேதுரு பாதுகாப்பாக இருந்த அந்த படகை விட்டு தண்ணீர் மேல் இறங்கினான். எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுமா? பாதுகாப்பாக படகுல இருக்கிறது எப்படி? தைரியமாக படகை விட்டு இறங்கி தண்ணியில் இறங்குறது எப்படி? ஏனென்றால் அதுவரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் தண்ணியில் இறங்கினா தண்ணிக்குள்ளே போயிடுவோன்னு அவனுக்கு தெரியும். எத்தனையோ முறை மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவனுக்கு தெரியாதா இது? ஆனால் இந்த ஒரு முறை அவன் இறங்கின போது அவன் தண்ணீர் மேல் நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நின்று அவன் இயேசுனிடத்தில் நடந்து போனான். ஒருவேளை அந்த படகுல இருந்த சீஷர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, இயேசு நடக்கிறாரு, பேதுருவும் நடக்கிறான். இயேசு நடந்தார் தன்னுடைய வல்லமையினால், பேதுரு நடந்தான் இயேசுவின் வார்த்தையினாலே. இன்றைக்கு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் கம்ஃபர்டபுளாக போட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே இருந்துடலான்னு நினைக்காத. ஆண்டவருக்காக ஏதாகிலும் பெரிதாக செய். உன்னுடைய படிப்பிலே சாதி, உன் வேலையிலே சாதி, உன் தொழிலிலே சாதி, உன்னுடைய ஊழியத்திலே நீ சாதிக்க வேண்டும். யூ ஆர் an achiever. நீ சாதிக்க வேண்டும், உயரங்களுக்கு ஏறு. நீ இருக்கிற இடத்துல திருப்தி அடைந்து விடாதே. படகுல பத்திரமா ஊர் போய் சேர்ந்தா போதும்னு இருக்காதே. இயேசு சர்வ வல்லவர், அவருடைய வல்லமையை நம்பு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடு. பேதுரு செய்த காரியம், முதல் காரியம் இயேசுதான் என்று சொல்லி உறுதி செய்து கொண்டான். 2வதாக இயேசுவின் வார்த்தைக்கு காத்திருந்தான், இயேசுவினுடைய கட்டளைக்கு காத்திருந்தான். இந்த கட்டளை வந்தபோது தைரியமாக இறங்கி நடந்தான். ஒருவேளை இயேசு உன்னை ஊழித்து அழைத்திருக்கலாம், வா தைரியமாக. ஆண்டவர் என்னை ஊழித்து அழைக்கும் போது ரொம்ப பயந்தேன், நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், என் மனைவி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா, ஆகவே அந்த சம்பளங்களை வைத்து நாங்கள் சுகமாக இருந்தோம், ஏதோ முடிந்த ஊழியத்தை அங்கே இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வா என்று சொன்னபோது எனக்கு பெரிய ஒரு நடுக்கமாக இருந்தது, பயமாக இருந்தது. இருந்தாலும் ஆண்டவரை நம்பி நம்ம கெட்டா போகிறோம், ஆண்டவரை நம்பி நம்ம முங்கியா போகிறோம்,
வருவோம் என்று சொல்லி இறங்கினேன். எந்த தண்ணியில் முங்கிடுவோமோ நினச்சனோ, காசு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மதிப்பு இருக்காது, வாழ முடியாதுன்னு நினச்சனோ, அந்த உலகத்திலே ஆண்டவர் இன்று வரை என்னை தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு உதவி செய்கிற நிலைமையில் தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். நடந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த பேதுரு நடந்து போகிறான். படகுலேருந்து எல்லாரும் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணீரில் நடந்து போய்கிட்டு இருந்தான். இப்போது இடையிலே சற்று பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய கண்கள் காற்றை பார்த்தது, அலையை பார்த்தது, கொந்தளிக்கும் கடல், வீசும் காற்று, கடும் காற்று, பெரும் காற்று, இருட்டு, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளை கண்டு அவனுடைய இருதயம் கலங்க ஆரம்பித்தது. இயேசுவின் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் குறைந்து இப்போது அவனுடைய இருதயம் பயத்தினால் நிரம்புகிறது. He committed a mistake. அவன் ஒரு தவறு செய்தான். பார்க்க வேண்டிய இயேசுவை பார்க்காமல் கடலையும் காற்றையும் சூழ்நிலைகளையும் பார்த்தான். என்ன நடந்தது தெரியுமா? அவன் இருதயத்தில் விசுவாசம் இல்லாமல் போன போது தண்ணீரிலே மூழ்க ஆரம்பித்தான். He committed a mistake. அவன் ஒரு தவறு செய்தான். ஆகவே தண்ணி மேலே நடந்துகிட்டு இருக்கவன் இப்போ தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். பட் அந்த சூழ்நிலையிலும் அவன் கதறினான், சத்தமிட்டான், இயேசுவே, ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும், நான் முங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கத்தினான். இயேசு கிறிஸ்து உடனே தன் கையை நீட்டி அவனை பிடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கையை நீட்டி அவனை பிடித்தாராம். பிடித்து அவனுடைய தவறை திருத்துறார். சொன்னார், அற்ப விசுவாசி. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ முங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் குறைஞ்சி போனதுனால தான் என்று சொல்லி அவன் விசுவாசத்தை திருத்துகிறார். ஏன் விசுவாசத்தை திருத்துறார் தெரியுமா? அடுத்த முறை நீ நடக்கும்போது விசுவாசத்தில் நடப்பா என்று சொல்லி அவர் சொல்லித் தருகிறார். பாருங்கள், நாமும் கூட பல நேரத்தில் தவறுகிறோம். சூழ்நிலையினாலே தெரிந்தும் தெரியாமலும் தவறுகிறோம். உடனே ஆண்டவர் அங்கேயே குழியை தோண்டி நம்மளை புதைக்கிறது இல்லை. நல்லா நடந்தானே வந்த, ஏன் உனக்கு இந்த அவிசுவாசம், முங்கிப்போ, அப்படியே செத்துப்போன்னு சொல்லி உடலை கையை நீட்டி அவனை பிடித்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்காக விசுவாசத்திலே நீ அடியெடுத்து வைக்கும்போது, விசுவாசத்திலே நீ முன்னேறி போகும்போது தவறுகள் ஏற்பட்டு நீ சற்று முங்கி இருக்கலாம். பயப்படாதே, சோர்ந்து போகாதே. படகுல இருக்கிறவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் உனக்கு இந்த வேலை, எங்களை போல நீயும் உட்கார்ந்துருக்கலாம்ல. படகுல இருந்திருந்தா துணியெல்லாம் காஞ்சி நல்லா சுத்தமாக இருந்திருக்கலாம். இப்போ நீ தண்ணியில் முங்கினதுனால உன் துணியெல்லாம் இப்போ ஈரமாய் போச்சு, இதெல்லாம் உனக்கு தேவையா என்று சொல்லி ஏளனம் பண்ணியிருப்பான். கவலைப்படாத. படகுல இருக்கிறவன் குறை சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அதை பார்க்காத, இயேசுவை பார். உன் தவறுகளிலே அவர் உன்னை திருத்துவார். ஆனாலும் உன்னை வெறுக்க மாட்டார். உனக்கு அவர் உதவி செய்வார். தவறு செய்யாமல் தொடர்ந்து வாழ உனக்கு கற்றுத்தருவார். He will teach you the secrets of success. Jesus is a successful historical person. அவர் உனக்கு கற்றுத்தருவார். சரித்திரத்திலே ஜெய வீரராய் வாழ்ந்த இயேசு ஜெயத்துக்குரிய ரகசியங்களை உனக்கு கற்றுத்தருவார். பயப்படாதே. உன் படிப்பில் முன்னேறக்கூடிய ரகசியங்கள், உன் தொழில், உன் வியாபாரம், உன் ஊழியம், நீ செய்கிற எல்லா காரியத்திலையும் உண்டாகி இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் ரகசியங்களை இயேசுவிடத்திலே கற்றுக்கொள். தைரியமாக விசுவாசத்திலே படியெடுத்து வை. நான் ஜெபிக்கட்டுமா? கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்க போகிறது. ஆண்டவருடைய ஆளுகை, ஆலோசனை உண்மையில் இறங்க போகிறது. நீ எந்த இடத்துல முங்கி போயிருக்கிறாயோ, நீ எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிற, அங்கே கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து மீண்டும் உன்னை தொடர்ந்து நடக்கும்படி செய். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்போதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரலோகம் திறப்பதாக, வல்லமை இறங்கி ஆண்டவரே, எங்கே முங்கி போய், எங்கே நனைந்து, எங்கே விழுந்து இருக்கிறார்கள் அங்கே தூக்கும் ஆண்டவரே. படிப்பு, தொழில், வியாபாரங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் எடுத்து நிறுத்தும். தொடர்ந்து சாதிக்கிறவர்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் கடலில் நடந்தது போல ஒரு மனிதனும் கடலில் நடந்த சரித்திரம் எழுதப்பட்டது போல இவர்களும் சாதனை வீரர்களாக, சாதிக்கிறவர்களாக சரித்திரத்தில் இடம்பெற இவர்கள் பேரையும் எழுதும். ஆசீர்வதியும், உயர்த்தும். இயேசு நாமத்தில் எல்லா தடைகளையும், சோர்வுகளையும், அவிசுவாசங்களையும், பயங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை தேவன் செய்யும். ஆசீர்வதியும். உம்மை போல பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எங்களோடு கூட தொடர்பு கொண்டு அதை சொல்லுங்கள். உங்களோடு சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். எங்களோடு தொடர்பு கொள்ள இந்த ஸ்கிரீனில் தெரிகிற விலாசத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.